வணக்கம். இன்னைக்கு மார்ச் 27 ஃப்ரைடே 2026. Again, markets are bleeding completely. As we speak, it's about 3:25 p.m. ஸோ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50 2.13%, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் டவுன், 2.13% டவுனு. ஸ்மால் கேப்பு கிட்டத்தட்ட 2% டவுனு. மிட் கேப்பு 2.17% டவுனு. So almost all sectors, all stocks, எல்லாமே majority of them are bleeding. Major reasons war getting prolonged. while அமெரிக்கா நாங்கள் போகிற நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஈரான் ஒத்துக்கலை, இஸ்ரேல் ஒத்துக்கலை. அவங்க இந்த போகிற நிப்பாட்டுறக்குள்ள எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸு, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும், ஈரானோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ஒத்துக்காமல் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் அதில் இடைஞ்சல்கள் இருக்குது. இது மாதிரி மல்டிபிள் திங்ஸ். ஸோ இப்போ அமெரிக்காவுக்கே ஒரு கட்டாயம் வந்துருச்சு போகிற நிப்பாட்டணுங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்தளவு அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் இஸ் த வார் இஸ் த மேஜர் ரீசனு. அதை முன்னிட்டு அதை வைத்து பிரண்ட் க்ரூடு திருப்பி $110 போயிடுச்சு. அண்டு ருப்பி வீக்கன் ஆகிக்கிட்டு இருக்குது. 94 rupees தாண்டிடுச்சு அகெயின்ஸ்ட் டாலர். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மார்ச் 1 to 25 டேஸுக்கு மட்டும் 1,23,000 கோடிக்கு மேலே விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது தவிர இயர் அண்ட் லாஸ் புக்கிங் நம்ம இந்தியன் இண்டிவிஜுவல்ஸுக்கு, ஹெச்என்ஐஸுக்கு எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கு. ஸோ லாஸ் புக்கிங் பண்ணுறவங்களும் இன்றைக்கி அடுத்த நாள் மண்டேயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் அ வைல். லாஸ்ட் 2 டேஸாக ஏறினதில் ட்ரேடர்ஸு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ரைட் நவ் as we speak. யூஎஸ் மார்க்கெட்டு டவுனு, அதை ஒட்டி ஜப்பான் மார்க்கெட்டு, கொரியா மார்க்கெட்டு எல்லாமே டவுனு. ஸோ இந்த பாதிப்பு எல்லாம் தான் நமது மார்க்கெட்டை, நமது பங்குச்சந்தையையும் பாதித்துள்ளது. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அடி. Then again Saturday, Sunday அப்புறம் Monday, again Tuesday is a market holiday. So let us see. Hopefully இந்த வார் முடியாத வரைக்கும் இது மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். Hopefully let us all pray that the war ends soon. போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா டவார்னு மார்க்கெட் இருக்கட்டும் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். Let us hope for the best.